السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே நாம் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே ஒவ்வொரு செயல்பாடுகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே இருக்கக்கூடிய நிலையில் தொழுகையோடு தொடர்பு அல்லாத காரியங்கள் என்ன செயல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய நிலையில் நின்று விட்டார்கள் என்று சொன்னால் எந்த பக்கமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள். வலது பக்கமோ இடது பக்கமோ அல்லது மேற்பக்கமோ இது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நிற்கக்கூடிய நேரத்தில் தங்களுடைய கண்களை ஒருபோதும் மூடிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழமாட்டார்கள். எந்த தொழுகையாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் எப்படி தான் இருக்கும்? திறந்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தொழக்கூடிய அந்த நேரத்தில் தலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிந்த நிலையில் தங்களுடைய நிலையை அமைத்துக் கொள்வார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நீட்டி தொழுவதற்கு அவர்கள் விரும்புவார்கள். அவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டமாக தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தைகளுடைய அழுகுரல் கேட்கும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தொழுகையை சுருக்கி விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய தாய்க்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை கருத்தில் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த நிலையை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர குழந்தைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புஜத்திலே ஏறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகளிலே தூக்கி வைத்துக் கொள்வார்கள். அதாவது நிலையாக இருக்கும் பொழுது தங்களுடைய கைகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி கொண்டு எழும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று ருக்குவும் சுஜூதும் செய்யக்கூடிய நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளை கீழே இறக்கிவிடக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வேளைகளில் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சஜதாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தைகளான ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய முதுகிலே ஏறி விடுவார்கள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது சஜதாவை நீட்டமாக செய்வார்கள். எதுவரைக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் அவர்களுடைய முதுகிலிருந்து இறங்குகின்ற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க? சஜிதாவில் இருந்து எழும்ப மாட்டார்கள். இப்படிப்பட்ட செயல்பாடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது. அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்திலே, அதாவது வீட்டிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கதவை தட்டக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுத நிலையிலேயே சென்று என்ன செய்திருக்கிறார்கள்? கதவை திறந்து விட்டுவிட்டு பின்னால் மறுபடியும் அதே நிலைக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த செயல்பாடுகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தொழுகைக்கு தொடர்பல்லாத சில விஷயங்களாக செய்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் யாரேனும் அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள் என்று சொன்னால் சைகையால் பதில் சொல்லக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வந்திருக்கிறாங்க. இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடாக தொழுகையிலே இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் தங்களுடைய வாயால் என்ன செய்வார்கள், காற்றை ஊதக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சில நேரங்களில் குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடிய நேரத்தில் அழக்கூடியவர்களாகவும் தேவைப்படக்கூடிய நேரங்களிலே கனைக்கக்கூடியவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடு தொழுகையிலே இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் வெறும் காலில் தொழக்கூடியவர்களாகவும் சில நேரங்களில் காலணிகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாகவும் இருந்து வந்திருக்கிறார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள், நீங்கள் யூதர்களுக்கு மாற்றமாக காலணிகளை அணிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார்கள். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடாக இருக்கிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே ஒரே ஆடையில் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இரண்டு ஆடைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அப்ப இத்தகைய செயல்பாடுகள் தொழுகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் செயல்களை செய்திருக்கிறார்களோ அவை நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு நாம் நம்முடைய தொழுகையினுடைய நிலைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததற்கு பிறகு என்ன என்ன செயல்பாடுகளிலே ஈடுபடுவார்கள், எத்தகைய செயல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொன்றாக காண்போம். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே இறுதி சலாம் கொடுத்ததற்கு பிறகு 3 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொல்லி 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் சொல்லுவார்கள். அதற்கு பிறகு கிப்லாவுடைய திசையை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லாடலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த திக்ரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை முடிந்ததற்கு பிறகு சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் முசல்லாவிலே, அதாவது தொழுத இடத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வந்திருக்கிறார்கள். அதாவது ஃபஜ்ர் தொழுகை முடித்ததற்கு பிறகு சூரியன் உதயமாகும் நேரம் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையை ஃபஜ்ர் தொழுகையிலே கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அந்த முசல்லாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அமர்ந்து இருப்பார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ஃபர்து தொழுகைக்கு பின்னாலும் இந்த இஸ்திக்ஃபார் சொன்னதற்கு பிறகு இந்த துஆவை ஓதியதற்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹ் லஹுன் நிஅம வலஹுல் ஃபضல் வலஹுஸ் ஸனாஉல் ஹுஸ்ன் லா இலாஹ இல்லல்லாஹு முഖ்லிஸீன லஹுத்தீன் வலவ் கரிஹல் காஃபிரூன் என்று சொல்லக்கூடிய இந்த
துஆவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தாற்போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகைகளில் முடித்ததற்கு இவைகளை எல்லாம் சொல்லி முடித்ததற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி 33 முறையும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி 33 முறையும், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 33 முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுவதுமாக 99 முறை சொல்லுவார்கள். இறுதியாக 100வது முறையாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100வதாக சொல்லி பூர்த்தி செய்வார்கள். இவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்து வந்திருக்கிறது. அதே போன்று மேலும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ஃபர்து தொழுகைகளுக்கு பிறகும் சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துன் நாஸ், சூரத்துல் ஃபலக்கை ஓதி வரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலும் அதே போன்று மக்ரிப் தொழுகைக்கு பின்னாலும் என்ன செய்வார்கள், இந்த சூறாக்களை 3 முறை ஓதக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கிறது. இவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹ் எவ்வாறு செஞ்சிருக்கிறாங்களோ அந்த அடிப்படையிலே செய்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றிய சுன்னத்தான தொழுகைகள், இரவு தொழுகைகள், இவைகளில் எப்படி தங்களுடைய செயல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து வந்திருக்கிறார்கள். அதில் முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகள் அல்லாத நஃபிலான வணக்கங்கள், இவைகளை பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தான் நிறைவேற்றுவார்கள், இல்லங்களில் நிறைவேற்றுவார்கள். அவங்களுடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ இந்த சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தான் நிறைவேற்றுவாங்க, தங்களுடைய இல்லத்திலே நிறைவேற்றுவார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக மக்ரிபுடைய சுன்னத்தை இல்லத்தில் மட்டுமே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் இருக்கும் பொழுதும் சரி, பிரயாணத்திலே இருக்கும் பொழுதும் சரி, இந்த சுனனு ரவாத்திபுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேணி வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகைகளை, அதாவது ஃபர்லான தொழுகைக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய சுனனு ரவாத்திப் என்று சொல்லக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாமல் பேணி வந்திருக்கிறார்கள். அவைகளை நிறைவேற்றுவதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரு தொழுகையை நிறைவேற்றுவதிலே மிகவும் கவனமாக செயல்பட்டிருக்கிறார்கள். வித்ரு தொழுகை வீட்டில், அதாவது ஊரில் இருக்கும் பொழுதும் சரி, பிரயாணத்திலே இருக்கும் போதும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தவறாமல் வித்ரு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் ராத்திபான சுன்னத்துகளை என்ன செய்ய மாட்டார்கள், தொழுததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவிப்புகளிலே காணப்படவில்லை. அதாவது ஊரில் இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுனனு ரவாத்திபுகளை சரியாக பேணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று பிரயாணத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, ஃபஜ்ருடைய சுன்னத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று வித்ரு தொழுகைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை, அதாவது ஃபஜ்ருடைய சுன்னத்தை நிறைவேற்றி விட்டால் அவர்கள் சிறிது சாய்ந்து கொள்வார்கள். எதுவரைக்கும் என்று சொன்னால், இகாமத் சொல்லப்படுகின்ற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிது நேரம் சாய்ந்து சிறுதூக்கம் தூங்கக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் லுஹருக்கு முன்னர் 4 ரக்காத்துகளை தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். லுஹருக்கு பிறகு 2 ரக்காத்துகளும், அதே போன்று லுஹருக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில நேரங்களில் அந்த சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றி விட முடியாமல் தவறும் பட்சத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அசருக்கு பிறகு என்ன செய்வார்கள்? கலா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அசருக்கு பிறகு, அதாவது லுஹருடைய பின் சுன்னத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவற விடுவார்கள் என்று சொன்னால் அதை அசருக்கு பிறகு நிறைவேற்றக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை பெரும்பாலும் என்ன செய்திருக்கிறார்கள்? நின்று கொண்டு தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அமர்ந்த நிலையிலும் உட்கார்ந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் உட்கார்ந்து தொழக்கூடிய நிலையில் ஓதிக்கொண்டிருக்கும் நபி அவர்கள் ஓதுவதற்கு இன்னும் சில வசனங்கள், அதாவது அந்த முடியக்கூடிய தருவாயில் அந்த வசனங்கள் முடிய போகிறது என்ற எஞ்சியிருக்கக்கூடிய அந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து விடுவார்கள். எழுந்து அந்த வசனங்களை ஓதிவிட்டு ருக்கு செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். இப்படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை பொறுத்த மட்டில் பல்வேறு விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது வந்திருக்கிறார்கள். முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளாக 8 ரக்காத்துகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். அதற்கு பிறகு என்ன செய்து விடுவார்கள்? சலாம் கொடுத்து விடுவார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். வித்ரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார்கள், 5 ரக்காத்துகளை தொழுதிருக்கிறார்கள், 7 ரக்காத்துகளை தொழுதிருக்கிறார்கள், 9 ரக்காத்துகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள், 11 ரக்காத்துகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார். இப்படி பல்வேறுபட்ட விதங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரு தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். இந்த வித்ரு தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய நேரத்திலே 7 ரக்காத்துகளை கொண்ட வித்ரு தொழுகையாக இருக்கும் பட்சத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 6 ரக்காத்துகளையும் தொடராக தொழுவார்கள். 6வது ரக்காத்திலே முதல் அத்தியாயத்தில் இருப்பார்கள். அதற்கு பிறகு என்ன செய்வாங்க? எழுந்து மறுபடி 7வது ரக்காத்தை தொழுவார்கள். அதற்கு பிறகு என்ன செய்வார்கள்? அமர்ந்து இறுதி அத்தியாயத்தை ஓதி சலாம் கொடுப்பார்கள். அதே போன்றுதான் 9 ரக்காத்துகள் கொண்ட வித்ரு தொழுகையாக இருக்கும் பட்சத்தில் 8 ரக்காத்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக தொழுது 8வது ரக்காத்தில் முதல் அத்தியாயத்தில் அமர்வார்கள். அதற்கு பிறகு 9வது ரக்காத்திலே எழுந்து நின்று தொழுது அதற்கு பிறகு 9வது ரக்காத்திலே இறுதி அத்தியாயத்திலே அமர்ந்து சலாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ரக்காத்துகளை கொண்ட வித்ரு தொழுகையை தொழுவார்கள் என்று சொன்னால் ஒரே முறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து விடுவார்கள், தொழுது விடுவார்கள். 3 ரக்காத்தையும் ஒரே நிலையில் தொழுது கடைசியாக சலாம் கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வித்ரு தொழுகையின் நிலையாக இருந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரு தொழுகைக்கு பிறகு சில நேரங்களில் என்ன செய்வாங்க? 2 ரக்காத்துகளை தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த 2 ரக்காத்துகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு தொழக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க, அமர்ந்து கொண்டு தொழக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் இந்த 2 ரக்காத்துகளிலும் அமர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி வந்து அதனுடைய இறுதி நிலை வரும் பொழுது எழுந்து நின்று அந்த
சூறாவை முடித்துவிட்டு அதற்கு பிறகு ருக்கு செய்யக்கூடியவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த வழிமுறைகளில் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இரவு தொழுகைகளை பேணி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் அவர்கள் தூக்கம் அதிகமாக வந்துவிட்டாலோ அசௌகரியங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டாலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் பொழுதிலே 12 ரக்காத்துகளை தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பகல் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க 12 ரக்காத்துகள் இந்த காரணத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் சில விஷயங்களை சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஆயத்தை திரும்ப 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 என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓதி தொழுதிருக்கிறார்கள். எதுவரைக்கும் என்று சொன்னால் சுபுஹ் தொழுகையினுடைய நேரம் வருகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை நிறைவேற்றுவார்களே ஆனால் சில நேரங்களில் மௌனமாக என்ன செய்வார்கள், குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவார்கள். அவருடைய க்ராத் எப்படி இருக்கும், மௌனமாக இருக்கும், சப்தம் இல்லாமல் ஓதக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சில நேரங்களில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் குர்ஆனுடைய வசனங்களை சப்தமிட்டு ஓதக்கூடியவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைகளை நீட்டி தொழக்கூடியவர்களாகவும் அதே போன்று அதனுடைய நீளத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதனுடைய நீளத்தை பற்றி சொல்லும் பொழுது வர்ணிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு நீளமாக நின்று வணங்கக்கூடியவர்களாக இரவு தொழுகையை நிறைவேற்றிய, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய பாதங்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, இரவு நேரத்திலே நின்று வணங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை நிறைவேற்றிருக்கிறாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை முடித்ததற்கு பிறகு வித்ரெல்லாம் முடித்ததற்கு பிறகு முதலாவதாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுகையிலே முதல் ரக்காத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஆலா சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்ற சூறாவை ஓதி வந்திருக்கிறார்கள். அதே போன்று இரண்டாவது ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூறாவை ஓதி வந்திருக்கிறார்கள். அதே போன்று மூன்றாவது ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய சூறாவை ஓதி வந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மற்ற அதிகமான ரக்காத்துகளை தொழக்கூடிய அந்த வித்ர் தொழுகைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாக்களை ஓதி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நஃபிலான அதே போன்று இரவு தொழுகைகளை நிலைநிறுத்துவதிலே செயல்படுத்துவதிலே இத்தகைய செயல்பாடுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. எந்த செய்திகளை நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.